அதிகார வர்க்கத்தின் பிடியில் தான் ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி இருந்தாங்க. கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை. எந்த அதிகாரியும் நான் நினச்சா ஜெயலலிதாவை இதை செய்ய வச்சுருவேன்னோ, இல்லை எந்த அதிகாரியும் கலைஞரை நான் நினச்சா கலைஞரை இதை செய்ய வச்சுருவேனோ சொல்லவே முடியாது. அது ஃபார் சுப்ரம். எந்த அதிகாரியும் நெருங்க முடியாது அவங்கள முடிவு எடுக்கிறது. அதே தான் விஜய்க்கும். எந்த ஒரு அதிகாரியும் விஜயை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாது. நல்லதோ கெட்டதோ அவர் தன்னிச்சையாகத்தான் முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு, பரந்தூர் முடிவு, அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய அளவில் திமுக ஏதோ தமிழ்நாடே இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பஞ்சப்பராதிகளாக கோமணம் கட்டிக்கிட்டு சுத்த போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. பரந்தூர் திட்டத்தை ரத்து பண்ணாத காரணத்தாலன்னு திமுகவில் எல்லாரும் அவங்க தலைவர்லேருந்து கீழே குஞ்சு முழுவன் உப்புட பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ அக்கறை? கடந்த காலங்களில் இப்படி எந்த திட்டத்தில் ப்ராஜெக்ட் தானே சார் அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்னா அவங்க குடும்ப சொத்தா? இது அரசு, ஒரு அரசு கொண்டு வருது, இன்னொரு அரசு ரத்து பண்ணுது, அதுக்கு உரிமை இருக்குது. ஏன் இவ்வளோ பதட்டம் திமுகக்கு? ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் தங்கம் தென்னரசு சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் கீழே இருக்கும் அத்தனை பேரும் சாபம் விடுறான். ஏதோ தமிழ்நாடே இருண்டு போச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இருக்காது, எல்லா தொழில்களும் தமிழ்நாட்டை விட்டு போயிடும், எவனும் போக மாட்டான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள், சில ஆயிரக்கணக்கான நிலங்களை சுற்று வட்டாரத்தில், அந்த ப்ராஜெக்டுக்கு சுற்று வட்டாரத்தில் அந்த நிலங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு யார் பெயரில் நடந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட்டால் பிரதான எதிர்கட்சியின் முகமூடி கிழிந்து தொங்கும். இப்போ தினமலர்லாம் பேஜ் 1 போட்டு எழுதுறான். அதாவது ஆக்ஷனை லீடாக போடாமல் ரியாக்ஷனை லீடாக போடுறான். இது என்ன பத்திரிகை தர்மன்னே தெரியல. திட்டத்தை கைவிடக்கூடாது, பல தரப்பினர் கோரிக்கைன்னு. காலைல பேப்பரை பார்க்குறேன், எந்த திட்டத்தை கைவிடக்கூடாது? ஏண்டா திட்டம் ரத்துன்றது தான் நியூஸு. அது ஆக்ஷன் கைவிடக்கூடாதுன்றது அது போது உள்ளுக்குள்ள பாக்ஸ் திட்டம் ரத்துன்றான். அதை எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு, அஜெண்டா ஜேர்னலிசம் எவ்வளோ கேவலமாக மாறி இருக்குன்னா, அவ்வளோ பெரிய பத்திரிகைக்கு ஏன் என்ன கேடு வந்தது உங்களுக்கு? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் நடந்தது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பொதுமக்கள் மத்தியிலுமே அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அந்த ப்ராஜெக்ட் ரத்து செய்யப்படுகிறது அறிவித்தது. இன்றைய தினம் பரந்தூர் மக்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து பேசிட்டு ப்ரெஸ்லையும் பேசிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திமுகவினர் அங்கே நிறைய பேர், குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க, இதனால் ரியல் எஸ்டேட் அவங்களுக்கு நிறைய இதாக இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருதுன்ற சில வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் ரத்து ஒரு பக்கம், விவசாயிகள் பக்கம் சிஎம் நிற்கிறாருன்ற சொல்லி அவங்க இன்னைக்கு வாழ்த்து. இது என்ன மாதிரியான ப்ராசஸ் சார்? இது இப்போ ரத்து பண்ணிட்டாங்கன்னா இதனால் நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வராமல் போயிடும், தொழில் வளங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா முதற்கொண்டு அவங்கெல்லாம் திமுகவிலேருந்து பேசுகிறாங்க. அது உண்மையா? அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பின்னடைவு இருக்கலாம், அது தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். ஒரு திட்டத்தை வச்சு, ஒரே ஒரு ப்ராஜெக்டை வச்சு ஒரு மாநிலத்தோட தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி என்பது இருக்கிறது என்றால் அது அபத்தமானது. அப்படி எப்பயுமே இருந்தது கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு முன்னாலேயும் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி இருந்தது, பரந்தூர் திட்டம் ரத்து செய்த பிறகும் இருக்கும். ஆகவே ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதன் மேலே எல்லா சுமையும் ஏற்றி அந்த திட்டம் ரத்தான பிறகு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு விழுந்த சம்மட்டியடி என்று சொல்வது தவறானது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய பார்வை கொண்டது. வளர்ச்சியை பற்றி அவருடைய பார்வை ஆரோக்கியமானதாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாட்டர் பாடிஸ் சொல்லக்கூடிய நீர்நிலைகள் உள்ளக்கூடிய இடம். முப்போகம் விளையக்கூடிய பூமின்றாங்க. அது இன்றைக்கு இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே இன்றைக்கு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது புவி வெப்பமயமாதல். அப்படி பார்க்கும் பொழுது நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நாம் செய்யக்கூடிய கட்டுமானங்கள், அதில் வளரக்கூடிய தொழில் வளர்ச்சி என்பது சுற்றுப்புற சூழலை பாதிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருமழை 2015-23 மாதிரியான பெருமழை வெள்ளம் வந்தால் வெள்ளக்காடாக மாறும். ஆகவே சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 2வது விமான நிலையம் வேண்டாம் என்று அநேகமாக அனைத்து விதமான சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களும் பேசிக்கொண்டே தான் இருந்தார்கள். அதை மீறி தான் அந்த அரசு அந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போச்சு.
எல்லா முன்னேற்றத்துக்கும் ஒரு விதமான இடையூறு வரும், மக்கள் எதிர்ப்பார்கள் என்பது வேறு. ஆனால் பரந்தூர் அப்படி பார்க்க முடியாது. அது வந்து முழுக்க முழுக்க வந்து நீர்நிலைகள், வயல்வெளிகள் உள்ள ஒரு இடத்த அழிச்சு தான் நம்ம அங்கே விமான நிலையம் ஆனால் கட்டணும். இன்னொரு விமான நிலையம் வேணும்னாலும் நம்ம அது மாதிரி ஏதோ ஒரு அது பேலன்ஸ் பார்க்கணும், எப்படின்றத பார்க்கணும். நீர்நிலைகள் பாதிக்கப்படுறதுக்கும் வெறும் வயல்வெளிகள் பாதிக்கப்படுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நமக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்னை மாநகரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும் என்பது நியாயமான கருத்து தான். ஆனால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை என்ன என்ற கேள்வி எழுகிறது. 1900 ஏக்கரை கையகப்படுத்திட்டாங்கன்னா 2000 ஏக்கர் வந்து கையகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. அந்த பின்புலத்தில் நம்ம இதை பார்க்கும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து இதற்கு எதிராக வந்த கருத்துக்களை ஒதுக்கி தள்ள முடியாது. என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரஜையாக தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயன் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன், மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏனெனில் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களுடைய அந்த கருத்துக்கள் இந்த திட்டத்தில் எனக்கு முழுவதும் ஒத்துப்போவதாக நான் அதை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலங்களை வந்து இவங்க எடுத்து தான் பண்ணுறாங்க. அது ஃபெர்டைல் லேண்ட், அதை கை வைக்க முடியாது. நீங்கள் வளர்ச்சிக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள், குறிப்பாக வாழ்வாதாரங்களுக்கு கூட வந்து நீங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது, வாட்டர் பாடிஸ் போகுதுன்னா நிச்சயமாக அதுக்கான எதிர்வினை என்பது கடுமையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இயற்கை ரீதியாக அதாவது இந்த இயற்கை வளம் என்பது ஒன்றும் அளவற்றதாக இன்றைக்கி இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி மதர் நேச்சர் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ், நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீட்ஸ் அப்படின்வாங்க. ஃபார் மதர் நேச்சர் ஹஸ் காட் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட், நாட் ஃபார் எவ்ரி ஒன் கிரீட். அதாவது எல்லோருடைய தேவைக்கும் இயற்கை எண்ணெய் வைத்திருக்கிறாள், ஆனால் எல்லோருடைய பேராசைக்கும் வைத்திருக்கவில்லை. ஆகவே இன்றைக்கி நாங்கள் பெரிய அளவில் நாம் இயற்கையை சூறையாடி இருக்கிறோம். அதுவும் குஜராத்திலலாம் ஏற்பட்ட அட்டூழியம் என்பது சொல்லி மாளாதது. இத்தகைய போராட்டங்களுக்கெல்லாம் அங்கே அனுமதியே கிடையாது. சுட்டுத் கொள்வார்கள் அல்லது சிறையில் பிடித்து போடுவார்கள், நீதிமன்ற உத்தரவுகளை அப்பட்டமாக மீறுவார்கள். அதையும் மீறி வந்து சீஃப் செக்ரட்டரியை பிடிச்சி ஒரு நாள் பூரா நீதிமன்ற அவமதிப்பில் குஜராத் சிஎம்மாக மோடி இருக்கும்போது குஜராத் ஹைகோர்ட்டே கூண்டலை ஏற்றுச்சு. ஆனாலும் கவலைப்படாமல் திட்டங்களை தொடர்ந்தார்கள். அப்படி நல்ல வேளையாக இங்கே நடக்கவில்லை. ஆகவே இயற்கையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய, நீர்நிலைகளை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நாம் யோசிக்க வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த விமான நிலையம் எங்கே போனாலும் இந்த கேள்வி வரும் இல்லையான்றாங்க. அதை பேலன்ஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் அதை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து திமுக காரர்கள் வாங்கி போட்டிருக்க லேண்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இது நேற்றுலேருந்து திமுகவுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு வெளிநடப்பு செய்கிறாங்க. இதுக்கு ரியாக்ட் பண்ணது அவங்க மட்டும்தான். பிஜேபி கூட அதுக்கு பிஜேபி ரியாக்ட் பண்ணல, அமித்ஷா மோடி ரியாக்ட் பண்ணல. அவங்கெல்லாம் பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை. இத்தனைக்கும் யூனியன் கேபினெட் வந்து 2 முறை அப்ரூவல் கொடுத்து வந்த ஸ்கீம் இது. மிகப்பெரிய அளவில் திமுக வந்து ஏதோ தமிழ்நாடே இன்றைக்கி வந்து அழிஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பஞ்சப்பராதிகளாக கோமணம் கட்டிக்கிட்டு சுத்த போகிறோம், பரந்தூர் திட்டத்தை ரத்து பண்ணாத காரணத்தாலன்னு திமுகவில் எல்லாரும் அவங்க தலைவர்லேருந்து கீழே குஞ்சு முழுவம் உட்பட பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ அக்கறை? கடந்த காலங்களில் இப்படி எந்த திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் தானே சார் அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்னா அவங்க குடும்ப சொத்தா? இது ஒரு அரசு கொண்டு வருது, இன்னொரு அரசு ரத்து பண்ணுது, அதுக்கு உரிமை இருக்குது. ஏன் இவ்வளோ பதட்டம் திமுகக்கு? ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் தங்கம் தென்னரசு சாபம் விடுறாரு, ஒரு பக்கம் கீழே இருக்கும் அத்தனை பேரும் சாபம் விடுறான். ஏதோ தமிழ்நாடே இருண்டு போச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இருக்காது, எல்லா தொழில்களும் தமிழ்நாட்டை விட்டு போயிடும், எவனும் போக மாட்டான், தமிழ்நாட்டில் முதலிடும், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணால் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சூழலும், சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகமும், இந்தியாவோட மார்க்கெட்டும், தமிழ்நாடுடைய மார்க்கெட்டும் அவங்க எல்லாருக்கும் தேவை. அப்படிலாம் போயிட மாட்டானுங்க அவனை தொழிலதிபர்கள். ஒரு விமான நிலையத்தை வச்சு இதை எப்படி நம்ம, அதாவது விமான நிலையத்தை ஒட்டி பல முதலீடுகள் வருது, பல தொழில்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை, நான் மறுக்கலை. நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு விமான நிலையத்தை வச்சு நமக்கு பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஏர்போர்ட் நமக்கு தேவைன்றாங்க. கான்செப்ட் ஓகே தாங்க, ஆனால் அந்த காஸ்ட் ஆஃப் வாட். நான் என்ன சொல்கிறேன், இதில் 2 கருத்து இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் உனக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தது வந்து நியாயமானது என்ற வைக்கக்கூடிய வாதத்தை நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்ற முத்திரை குத்துவது அபத்தமானது, மிக மிக அபத்தமானது, தவறானது, அயோக்கியத்தனமானது. நான் இன்னொன்று சொல்கிறேன், சில விஷயங்களை வந்து மறைபொருளாக புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் அதர் வே ரவுண்டு. நேற்று இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இந்த 24 மணி நேரத்தில் திமுகவோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அதாவது வந்து இது ஏதோ பஞ்சமாக பாதகம், இது அப்படியே மூழ்கி போச்சு தமிழ்நாடு, இனிமேல் யாரும் ஐயோ தமிழ்நாட்டின் பக்கம் யாருமே தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு எவனும் இந்தியாவில் தொழில் பண்ண முடியாது, முதலீடு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இங்கே அற்புதமான ஒரு மாநிலம், அதற்கான சூழ்நிலை இங்கே நிலவுது.
அதுக்கு கருணாநிதி ஒரு காரணம், ஸ்டாலின் ஒரு காரணம், ஜெயலலிதா ஒரு காரணம், எடப்பாடி ஒரு காரணம். எல்லாரும் பங்களிச்சிருக்காங்க. யாருடைய பங்களைப்பையும் நான் குறைச்சி மதிப்பில்லை. திமுகவோட பங்களிப்பையும் நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆரம்பத்திலேருந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னால் காங்கிரஸோட 15 ஆண்டு கால ஆட்சியில் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ 21 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நம்மெல்லாம் நாகரிகமாக உடை உடுத்தி டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால் கோமணம் கட்டினி ரோட்டில் சுற்றி நின்றோன்ற துணியில் தான் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா இவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கின்றன. இது எப்படின்னா 2014 மோடி வந்த பிறகு தான் இந்தியாவில் எல்லாருமே நாகரிகமாக இருந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து இலைகளையும் தழைகளையும் கட்டி கொண்டு காட்டில் இருக்க காட்டு மிராண்டிகளாக சுற்றி கொண்டிருந்தார்கள்னு பிஜேபி வெளிப்படையாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணான். இல்லை, இந்தியா இருக்குன்றதே அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்தியான்னு ஒன்று இருக்குதே உலகத்துக்கு அப்போ தான் தெரிஞ்சது. முதல் சுதந்திர போர் இதுதான் வந்து சுதந்திர தினம் 2014 கங்கனா ராவத் போன்ற அறிவாளிகள் சொன்னாங்க. அதுக்கு இணையாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட 21-26 ஆட்சியில் அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த பரந்தூர் திட்டம் ரத்தானோன்னு இந்த 24 மணி நேரமும் திமுகவை ஆதரிக்கிற ஈகோ சிஸ்டமும் வாடகை வாய்களும் அறிவாளி அல்சேஷன்களும் கதறக்கூடிய கதறல்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஏங்க இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? ஒரு திட்டம் ரத்தானதால் நஷ்டமே வருதுன்னு வச்சுக்கோப்போம் சார். ஒரு திட்டம் ரத்தானதால் தமிழ்நாடு மூழ்கி போகிற அளவுக்குலாம் எதுவும் ஆகிடாது சார். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அதுக்கு இன்னமும் கொடுக்கல. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கிடைச்சிருக்கு. இது குறித்து ஆராய்வதற்காக நீங்கள் அமைத்த குழுக்களோட அறிக்கையை நீங்கள் வெளியில் விடலை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சுற்றுப்புற சூழல் குறித்து ஸ்டாலின் அரசே சில குழுக்களை, குறிப்பாக ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவின் அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? அந்த அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு உண்மையிலேயே நேர்மை இருந்திருந்தால் அந்த அறிக்கையில் வெளியில் விட்டிருக்க வேண்டும். எப்படி திருப்புகள் அறிக்கையை வெளியில் விடலையோ அந்த மாதிரி அந்த அறிக்கையும் அவர்கள் வெளியில் விடவில்லை. அப்போ மிக கடுமையான சுற்றுப்புற சூழல் பாதிப்பு வருகிறது என்று அரசு நியமித்த, எந்த அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நியமித்த குழுக்களே அறிக்கைகளை கொடுத்திருக்கும் பொழுது அந்த அறிக்கைகளை சுத்தமாக வெளியில் விடாமல் அப்படியே அடக்கி வைத்துவிட்டு இன்றைக்கி இந்த திட்டம் ரத்தானோன்னா வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறார்கள். இது ஒவ்வொரு அரசுக்கும் உள்ள உரிமை. ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அடுத்த ரத்து செய்யலாம். உடனே தொழில் முதலீடு வாங்கி போச்சு, அப்படியே முரண்டு இதாகி போச்சு, தலைகீழ போச்சு, இது சம்மட்டி அடி. என்ன முட்டாள்தனமான பேச்சுங்க இதெல்லாம். ஒரு திட்டத்தால் மட்டும் எந்த ஒரு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியும் முடங்கி போகாது. பின்னடைவு இருக்கலாம், சில பின்னடைவுகள் இருக்கலாம், மறுக்கவில்லை. அப்புறம் முதல்ல வந்து அதானிக்கு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க, நான் கூட சொன்னேன். அப்புறம் இன்னமும் அது யாருக்கு முடிவாகலைன்னு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. ஓகே, அதானிக்கு கொடுக்கலன்னே வச்சுப்போம். இது பிபிபி மாடல்றாங்க, பப்ளிக் ப்ரைவேட் மாடல். இன்றைக்கு இந்தியாவில் இத்தகைய மாடலில் வரக்கூடிய விமான நிலையங்கள் இறுதியில் யார் கைக்கு போகுதுன்ற குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள் நாளைக்கு அதானி கைக்கு போகாது என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு வேண்டுமானால் அது அதானி கைக்கு போகாமல் இருக்கலாம். இன்றைக்கி இந்தியாவில் இப்படி மேற்கொள்ளப்படக்கூடிய பல திட்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் அதானி அந்த மேப்லேயே இருக்க மாட்டார், ரேடார்லேயே இருக்க மாட்டார். ஒன்ஸ் அந்த திட்டம் ஸ்டார்டட் ரோலிங் அவுட், அது செயல்பட தொடங்கிய பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதானி உள்ளே வந்துடுவார். இப்பொழுது அதானிக்கு அதில் தொடர்பு இல்லை என்று சொல்வது நியாயமானதாகவும் உண்மையானதாகவும் ஃபேக்சுவலி கரெக்டாக இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் இத்தகைய திட்டங்களின் இறுதி பலன்கள் கடந்த 12 ஆண்டுகளை யாருக்கு போய் சேர்ந்தது அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஓகே, இப்படி சொல்லுபவர்களின் கருத்துப்படியே கூற்றுப்படியே இதில் அதானிக்கு தொடர்பில்லை என்று எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை அதானி கிடையாது. பிரச்சனை அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் பாதிப்பு. எனக்கு சுற்றுப்புற சூழலை பற்றி எந்த கவலையும் இல்லை. எந்த திட்டத்தை யார் கொண்டாந்தாலுமே சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் குதிக்கத்தான் செய்வார்கள் என்று ஒரு கருத்து திமுகவை ஆதரிப்பவர்கள் மத்தியில் நிலவுகிறது. இது வட இந்தியாவில் மோடி வந்து அர்பன் நக்சல், திமாங்கி நக்சல்ன்றதில் அந்த கருத்துக்கு இணையான கருத்து. பல விஷயங்களில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரே பார்வை தான், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதை வந்து எளிதாக கடந்து போக முடியாது. இந்த சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைய இருக்கிற பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்தானதை சுலபமாக நாம் கடந்து போக முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது, பிஜேபி இதில் பெருசாக ரியாக்ட் பண்ணல. மத்திய பிஜேபியோ மோடியோ அமித்ஷாவோ அமைச்சர்களோ யாருமே, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோ யாருமே வந்து பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணல. பெரிய அளவில் ரியாக்ட் பிஜேபியில் கூட யாருமே, தமிழ்நாடு பிஜேபி கூட பெருசாக பேசல. வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிறதும் வந்து, அதாவது வந்து பூலோகமே இருண்டு போச்சு, தமிழ்நாடே மூழ்கி போச்சுன்ற துணியில் நேற்றுலேருந்து பேசிக்கொண்டே இருப்பது திமுகவுடைய வாடகை வாய்களும். வழக்கம் போல் அவங்க ஈகோ சிஸ்டத்தை வந்து ஃபைன் டியூன் பண்ணி விட்டாங்க. அப்போ அங்கே தான் வந்து சந்தேகம் வருது. அப்போ இன்றைக்கி பார்த்துட்டு வந்த மக்கள் சொல்கிறாங்களே, சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்படி பேச வராது. பர்சனலி இந்த திட்டத்தை அரசு ரத்து செய்ததை எதிர்த்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஒரு அரசியல் கட்சி இந்த அளவு கூக்குரல் இடுகிறது என்றால் அந்த அரசியல் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு, பெரியவர்களுக்கு
அங்கே பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த சுயநலம் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு கூக்குரல்கள் எழவே எழாது. இன்னொரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அந்த ரத்து அப்படின்னும்போது அதற்காக முதல்ல விஜய் அங்கே கலைஞர் அங்கே தான் வந்து இறங்கியிருக்காரு. அதை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த ஸ்டாண்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அதுக்காக அவர் நின்னாரு, அதுக்காக தான் அதை பண்ணாருன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அப்படி பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த திட்டத்தை வந்து இப்படி வச்சுப்போமே. இப்போ இந்த திட்டத்தை வந்து ரத்து செஞ்சது அவர் கொடுத்த வாக்குறுதிக்காக தமிழ்நாட்டை காவு கொடுத்துட்டாருன்னு உதயநிதி ஸ்டாலின் திமுக எல்லாம் பேசுகிறாங்க. ஒருவேளை அவர் நான் பரந்தூர் திட்டத்தை தொடருவேன்னு சொன்னால் இதே உதயநிதி ஸ்டாலினும் திமுக என்ன சொல்லுவாங்க? திராவிட மாடல் ஆட்சியை பின்பற்றி நடப்பதை தவிர விஜய்க்கு எந்த ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. நாங்கள் போட்ட ரோட்டில் தான் அவர் கோடு போட்டதில் தான் அவர் ரோடு போட முடியும். ஏற்கனவே நாங்கள் கோடும் ரோடும் போட்டோம், அதில் தான் அவர் பஸ் ஓட்ட முடியும். இது எங்கள் ஆட்சி தான் நடக்குது, எங்கள் ஆட்சி. அதே வாடகை இந்த வாய் என்ன சொல்லும், இது எங்கள் ஆட்சின்னும். அப்போ எப்படி போனாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை இழிவுபடுத்துறீங்க. டிஎம்கேவோட ப்ராப்ளம் என்ன? இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசினா என்ன? அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு சாசன ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தார்மீக முறையிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கு உரிய மரியாதையை கொடுக்க திமுக மறுக்கிறது. இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசியை கொடுக்க திமுக மறுக்கிறது. இப்போ இந்த திட்டத்தை மட்டும் நான் தொடர்கிறேன், நேற்றைக்கு வந்து மக்கள் நலன் கருதி நாங்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தொடர்கிறோம்னு விஜய் அறிவிச்சிருந்தா திமுக பாராட்டியிருக்குமா? சத்தியமாக பாராட்டியிருக்காது. எங்கள் ஆட்சி தான் நடக்குது, நாங்கள் தான் அங்கே பதவியில் இருக்கோம், அப்படி தான் பேசுவாங்க அவங்க. அப்போ எது பண்ணாலும் விஜயை இழிவுபடுத்தணும், அரசை இழிவுபடுத்தணும், சிறுமப்படுத்தணுன்றது தான் திமுகவுடைய நோக்கம். அப்படி இருக்கும்பொழுது எதிராக போயிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஆனால் அந்த எதிராக போனதில் கூட உண்மையிலே மக்கள் சார்ந்து பேசுகிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் நஷ்டம் வரும்போது பேசுகிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்பதை இந்த ஏனாத்தூர் மக்கள் இன்றைக்கி முதலமைச்சரை சந்தித்துட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த லேண்டெல்லாம் யார் வாங்கி போட்டிருக்கான்னு நான் சொல்கிறேங்க. இப்போ அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள், சில ஆயிரக்கணக்கான நிலங்கள் சுற்று வட்டாரத்தில், அந்த ப்ராஜெக்டுக்கு சுற்று வட்டாரத்தில் அந்த நிலங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு யார் பெயரில் நடந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட்டால் பிரதான எதிர்க்கட்சியின் முகமூடி கிழிந்து தொங்கும். சில விஷயங்களை நம்ம நேரடியாக புரிஞ்சுக்க முடியாது, மறைமுகமாக தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் கூட வந்து நேரடியாக வாங்கியிருக்க மாட்டாங்க, பினாமியில் வாங்கியிருப்பாங்க. அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சில இடங்களில் வந்து கோட்டை விட்டுருப்பாங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் கேஸாக அந்த அமைய இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் அமைய இருந்த அந்த 5000 ஏக்கர்ன்ற அதை சுற்றி இருக்கக்கூடிய லேண்டு, அல்லது அந்த லேண்டே கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த லேண்டு கடந்த 2 ஆண்டுகளில் என்ன சேல் ஆச்சு, இன்றைக்கி யார்கிட்ட எவ்வளோ லேண்டு இருக்குன்னு ஒரு அறிக்கை. பல பேர் முகமுடி கிழிஞ்சு நல்லாவே தோங்கும். ஏன் இவ்வளோ குதிக்கிறாங்கன்றது அப்போ தெரியும் உங்களுக்கு. இல்லை, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒருத்தர் முடிவு பண்ணுறாருன்னா அதில் நிறைய ப்ரெஷரும் இருந்திருக்கலாம். அப்படி பண்ணுற டிசிஷனுக்கு அவர் வராருன்னா, ஏன்னா பிஜேபியோட இது ஏற்கனவே இந்த டெல்லியோடைய ப்ராஜெக்ட் ஏற்கனவே சொல்லி இது பண்ணது. இப்போ அதை எப்படி முடிவு எடுத்திருக்க முடியாது? இந்த இது வந்து 4 மாதம் பொறுத்து இந்த முடிவுக்கு வராங்க. இப்போ 3.5 மாதம் பொறுத்து தான் முடிவுக்கு வராங்க. இந்த திட்டத்தை தொடரணும்னு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்குது. தொடரணும்னு, ரத்து பண்ணக்கூடாதுன்னு பெரும்பாலான அதிகாரிகள் ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இவர்கள் தொழில் வளர்ச்சிக்காகத்தான் இது செய்கிறார்கள், அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். அவர்களுக்கு இதில் தனிப்பட்ட முறையில் நலன்கள் இருக்கின்றன, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அவர்கள் வேண்டாம் என்று விஜய் இந்த திட்டத்தில் அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இல்லாட்டி ஒரு திட்டத்துக்கு இத்தனை பேர் ஏங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுகிறான்? ஒட்டுமொத்த திமுக ஈகோ சிஸ்டம், திமுகவை ஆதரிக்கிறவங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க. இப்போ தினமலர்லாம் வந்து பேஜ் 1 போட்டு எழுதுறான். அதாவது ஆக்ஷனை லீடாக போடாமல் ரியாக்ஷனை லீடாக போடுறான். இது என்ன பத்திரிகை தர்மன்னே தெரியல. திட்டத்தை கைவிடக்கூடாது, பல தரப்பினர் கோரிக்கைன்னு. காலைல பேப்பரை பார்க்குறேன், எந்த திட்டத்தை கைவிடக்கூடாது? ஏன்டா திட்டம் ரத்துன்றதான் நியூஸு, அது ஆக்ஷன். கைவிடக்கூடாதுன்றது அது போது உள்ளுக்குள்ள பாக்ஸ் வந்து திட்டம் ரத்துன்றான். அதை எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு, அஜெண்டா ஜேர்னலிசம் எவ்வளோ கேவலமாக வந்து மாறி இருக்கணும். அவ்வளோ பெரிய பத்திரிகைக்கு ஏன் என்ன கேடு வந்தது உங்களுக்கு? வந்து திட்டம் ரத்தாகக்கூடாது, பல தரப்பினர், திமுக உட்பட பலர் கோரிக்கைன்னு. காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்குறவன் எந்த திட்டம் ரத்து, எதை போய் என்ன சொல்ல வரான் தினமலர்றான் புள்ள படிக்கும்போது தான் தெரியுது. அந்த பெரிய செய்திக்குள்ளே பாக்ஸ் கட்டி பரந்தூர் திட்டம் ரத்து விஜய் அறிவிப்பறான். இதுதானே லீடாக வரணும். அப்போ உனக்கு என்ன அதில் அவ்வளோ பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு? இதுதான் திமுக ஈகோ சிஸ்டம்ன்றது. அதாவது திமுகவை எதிர்க்கிறவங்களும் அந்த ஈகோ சிஸ்டத்தில் இருக்காங்க. அந்த 5 வருஷம் ஆட்சியோட பலன் அது. ஏன்னா பல பேரோட பேக்கெட் அதில் ரொம்பச்சு, புரியுதுங்களா? அதான். ஆகவே
நான் என்ன சொல்கிறேன், அந்த திட்டத்தை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். பரந்தூர் திட்டம் வேணான்னு சொல்கிறவன் அத்தனை பேரையும் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள்னு சொல்கிற மாதிரியான அயோக்கியத்தனம், பரந்தூர் திட்டம் ரத்தானது தொழில் வளர்ச்சிக்கான சம்மட்டி அடி என்று சொல்ல மாதிரியான ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த திட்டம் வேணான்னு சொல்லக்கூடிய வைப்பவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. அந்த நிலங்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நிலங்கள், கண்ணில் தண்ணி வருது படிக்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நிலம். அது 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிலங்கள். அதெல்லாம் இன்றைக்கி கிரேட்டர் நிக்கோபாரில் மோடி எப்படி ஒரு பெரிய அட்டுழியத்தை பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை வரம் கொடுத்தது நமக்கு, அதை அழித்து எப்படி அங்கே விமான நிலையம், துறைமுகம், மால் எல்லாம் கட்ட போகிறன்றாரோ, அங்கேருந்து மரத்தை பிடிங்கின்னு அரியானாவில் வைப்பாராம். அதில் ஒரு 10% பரந்தூர் திட்டத்தை ஆதரிப்பவர்களுடைய வாதம். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன்னா இயற்கையை அழித்து தான் உனக்கு வளர்ச்சி வரணும்னா வேணாண்டா அந்த வளர்ச்சி. ஏன்னா இன்றைக்கி மனிதகுலம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சுற்றுப்புற சூழல் அழிவு என்பது அடுத்த தலைமுறை உலகத்தில் இருக்குமா அப்படின்ற பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இன்றைக்கி ஒரு ஆண்டு பூரா பெய்யக்கூடிய மழை, பருவமழை 1 மணி நேரத்தில் பெஞ்சிடுது. அந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட விளையாடி இருக்கோம். அப்போ சீண்டி பார்த்துருக்கோம். அந்த பின்புலத்தில் பார்க்கணும். இதை ஆராய்ஞ்சு ஒரு கமிட்டியை போட்டு சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு வர்றது என்ன ஏது பண்ணலாமா வேணாமான்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் போட்ட கமிட்டி கொடுத்த அறிக்கையை வெளியில் விடாமல் அது மேலே ஏறி உக்காந்துட்டு போன கவர்மெண்ட் தான் அந்த கவர்மெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விஜய் கவர்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியில் விடணும். உங்கள் முகமுடி கிழியும். ஆகவே இந்த திட்டம் ரத்தானது நல்லது தான். ஆனால் மாற்று வழி என்ன? இப்போ ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி அந்த சிக்கல்கள் இருக்குது, அதை சமாளிக்கணும். அதுக்காக இந்த திட்டத்தை தொடரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதில் விவசாயிகளும் மகிழ்ச்சி தானே, விவசாயிகள் மகிழ்ச்சியானதுனால தானே அவங்க இதுவும் பாராட்டவும். ஆமாம், இப்போ ஏங்க மக்களோட பார்வையிலேருந்து இந்த பிரச்சனையை பார்க்க ஏன் மீடியா மறுக்குது? நேற்று அந்த இடத்துல கோலாகலமாக சாயங்காலம் 5 மணிக்கு பட்டாசு வெடிச்சு வெடி வெடிச்சு மக்கள் கொண்டாடி இருக்காங்க, இனிப்பு கொடுத்து கொண்டாடி இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இது வேணுமா வேணாமான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கான். வழக்கம் போல வேணான்ட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏக்கனாபுரம் விஜய் சாலைன்னே அவங்க அதை பேர்லாம் அப்போ அந்த ஒரு செய்தியா மக்கள் மன்றத்தில் அதை கொடுக்கக்கூடிய கடமை ஊடகங்களுக்கு இல்லையா? அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, அதிகாரிகள் 90% திமுக கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இந்த அரசு கவுந்துடும் நம்புகிறாங்க, கவிழணும்னு விரும்புகிறாங்க, கவிழ்ப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. மீடியா சொல்லவே தேவையில்லை, அது இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் ஆட்சி செய்ய வேண்டியிருக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் சொன்னீங்க, அதிகாரிகள் கூட இதை இந்த திட்டத்தை கைவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதிகாரிகளை மீறி இந்த ஒரு டிசிஷன் அது உண்மையிலே துணிச்சு. அது என்ன மாதிரி? அது இப்போ அவருடைய பொலிட்டிக்கல் மூவ். அது என்னன்னா பார்த்துடலான்னு ஏன்னா நான் இந்த திட்டத்தை தொடர்றேன்னு சொன்னால் திமுக என்னை இழிவுபடுத்தும். மத்தியா நீ 1000 பேசின, கட்சியில் நாங்கள் செஞ்சதை தான் நீ செய்யணும், எங்கள் திட்டங்களை தான் நீ செய்கிற, ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீ ஆள்ற அப்படின்னு இழிவுபடுத்துவாங்க. மோதி பார்த்துடலாம். 1000 வருஷம் ஆளணும், குடும்பம் ஆளணும், வாழணுன்ற எண்ணம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா தெரியல. ஜோசப் விஜய் எதிர்ப்பவர்களுக்கு 1000 ஆண்டுகள் இல்லை, அதற்கு மேலே எத்தனை ஆண்டுகள், எத்தனை சைபர் ஆண்டுகள் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். 1000க்கு பக்கத்தில் தாங்கள் மட்டுமே ஆள வேண்டும், தங்கள் குடும்பம் மட்டுமே ஆளவும் வாழவும் வேண்டும் என்ற எண்ணம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வலுவாக இருக்கிறது என்பதற்கு அவருடைய சமீபத்திய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் வழக்குகளும் அவர்களை ஆதரிப்பவர்களின் கூக்குரல்களும் விவாத மேடைகளும் சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் வேண்டான்னு ஒரு முடிவு கண்ட்ரோல் பண்ணாலும் இதை அது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை, அதிகார வர்க்கமே ஒரு விஷயத்தை செய்யன்னு என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், செய்யாதுன்னு சொன்னால் நான் செய்வேன். அதாவது அந்த ஒரு தன்னிச்சையான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தைரியம், ஆற்றல் இருக்குது. அதாவது அதிகார வர்க்கத்தின் பிடியில் தான் ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி இருந்தாங்க, கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை. எந்த அதிகாரியும் நான் நினச்சா ஜெயலலிதாவை இதை செய்ய வச்சுருவேன்னோ, இல்லை எந்த அதிகாரியும் கலைஞரை நான் நினச்சா கலைஞரை இதை செய்ய வச்சுருவேன்னோ சொல்லவே முடியாது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அவர் குடும்ப உறுப்பினர்களை விட ஒரு 4 அதிகாரிகள் தமிழ்நாட்டை கொடிகட்டி ஆண்டார்கள். அதுக்கான பலனை தான் இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அவரே தோற்று போயிட்டார். எடப்பாடி பீரியட்லேயும் அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்டாலின் அளவுக்கு எடப்பாடியை கூட அதிகாரிகள் கட்டுப்படுத்தலை. எடப்பாடிகிட்ட கூட ஒரு சுதந்திரம் இருந்தது. ஜெயலலிதா கலைஞர் சொல்லவே தேவையில்லை, அது ஃபார் சுப்ரம். எந்த அதிகாரியும் நெருங்க முடியாது அவங்கள முடிவெடுக்கிறது. அதே தான் விஜய்க்கும். எந்த ஒரு அதிகாரியும் விஜயை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாது. நல்லதோ கெட்டதோ அவர் தன்னிச்சையாகத்தான் முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு, பரந்தூர் முடிவு, அதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.